This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா குக்கரில். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூமே நல்லா கழுவி வச்சாச்சு, பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் புதினாவை. கழுவி வச்ச மஷ்ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு 1:2ன்ற ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதிலேயும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.